இன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாள். எத்தனை பேருக்கு தெரியும் பெந்தேகோஸ்தே நாள்? அப்போ கவனிங்க, பெந்தேகோஸ்தே இன்னைக்கு மக்கள் மத்தியில் இருக்கிறத பெந்தேகோஸ்தேனா ஆவிக்குரிய சபை, பென்டிகாஸ்டல் சர்ச் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்னும் தெளிவாக சொல்ல போனால் அல்லேலூயாக்காரங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல. ஆனால் பென்டிகாஸ்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்கள் விடுதலை அடைந்து கானானை அவர்கள் சுதந்திரிக்கும் போது ஆண்டவர் அவர்களுக்கு 7 பண்டிகைகளை கொண்டாடும்படியாக நியமனங்களை கற்றுக் கொடுத்தார். லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் இருந்து நம்ம பார்க்குறோம். அதில் ஒரு பண்டிகை என்ன? பஸ்கா. பஸ்கா என்பது பழுதற்ற ஆட்டுக்குட்டியையும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகைன்னு சொல்லுவாங்க. புளிப்பில்லாத அப்பம். இப்போ நம்ம மாவு அரைச்சி என்ன பண்ணுவோம்? புளிக்க வைப்போம். புளிச்சாதான் அப்பமும் ஆப்பமும் கிடைக்கும். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் மாவை பிசைஞ்சு அதை என்ன பண்ணணும்? புளிப்பில்லாமல் நீங்கள் என்ன செய்யணும்? சாப்பிடணும். அது ஒரு பண்டிகையாக நியமனமாக நீங்கள் என்ன செய்யணும்? கொண்டாடணும். இப்போ எகிப்திலிருந்து நீங்கள் கானானுக்குள்ளே போன உடனே நீங்கள் முதல் அறுவடையை, முதல் பலனை கொண்டு வந்து எனக்கு ஒரு பண்டிகையை நீங்கள் என்ன செய்யணும்? ஆசரிக்கணும். ஸோ இந்த பஸ்கா என்பது ஓய்வு நாள் தொடங்கி 50வது நாளை நம்ம என்ன செய்கிறோன்னா பெந்தேகோஸ்தே நாள் அப்படின்னு சொல்லுவோம். ஓய்வு நாள் தொடங்கி 50வது நாள். இது நீங்கள் லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் 23வது அதிகாரத்தில் நம்ம அதை பார்க்க முடியும். லேவியராகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 16வது வசனத்தை, பெந்தேகோஸ்தே நாளில் நீங்கள் என்ன செய்யுங்க? முதற் பலன், த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் அறுவடை பண்ணுறீங்க. அப்போ 7 வாரம் சொல்கிறார். இந்த ஓய்வு நாள் தொடங்கி 7 வாரம், 49 நாள் முடிஞ்சு 50வது நாள் இதை எல்லாத்தையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்தி நீங்கள் என்ன செய்யுங்க? ஆண்டவரை தொழுது கொள்ளுங்க அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் அவர் சொன்னார். ஸோ இதே தான் ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்த போது ஓய்வு நாளில் அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து 50வது நாள் தான் பெந்தேகோஸ்தே நாள். நம்ம தவறாக புரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஆவியானவர் அவர்கள் மேல் ஊற்றப்பட்ட அந்த நாளை பெந்தேகோஸ்தே நாள் நம்ம நினச்சிட்டு இருக்கலாம். ஒருவேளை தவறாக நினச்சிருந்தா, இந்த 50வது நாள் என்பது இந்த பஸ்கா பண்டிகையின் 50வது நாள். சரிங்களா? புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் 50வது நாள் தான் பெந்தேகோஸ்தே நாள். ஸோ இதை தான் நம்ம இங்கே புதிய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எருசலேமில் கூடி இதை விமரிசையாக கொண்டாடுவாங்க. பல இடங்கள்லேருந்து யூதர்கள் வந்து இந்த பெந்தேகோஸ்தே என்கிற அந்த பண்டிகையை விமரிசையாக அவர்கள் கொண்டாடுவார்கள். இவர்கள் எல்லாரும் ஒரு கொண்டாட்டத்தில் இருக்கும்போது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்களை பார்த்து சொல்றார், நீங்கள் போய் எருசலேமில் என்ன செய்யுங்க? தரித்திருங்கள். இவர் உயிரோடு எழுந்த பொழுது அவர்களுக்கு தரிசனமாகி அவர்களை போய் நீங்க என்ன பண்ணுங்க? எருசலேமில் ஜபத்தில் என்ன பண்ணுங்க? தரித்திருங்கள். இப்போ இவங்க இந்த வார்த்தையை கேட்டு எத்தனை பேர் போய் தரித்திருந்தாங்க? 120 பேர். இது போல ஒரு மேல் வீட்டு அறையில் ஜபத்தில் என்ன செய்கிறாங்க? தரித்திருக்கிறார்கள். இப்போ இவர்கள் ஜபம் பண்ண எல்லாரும் ஒருமுகமாய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப தான் இப்போ வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து 3வது வசனம் வரைக்கும். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓர் இடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று, அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அல்லேலூயா. அப்ப இந்த பென்டிகாஸ்டல் டேல தான் இவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது வந்து என்ன செய்தார்? இறங்கினார். ஆமென். அல்லேலூயா.
ஸோ அந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்துக்குள்ளாக நடத்தப்படுகிற திருச்சபைகளை தான் பென்டிகாஸ்டல் சர்ச்சுன்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ சபைகளில் பல பிரிவுகள் அநேகம் இருந்தாலும் ஏன் நம்ம இந்த சபைகளை பெந்தேகோஸ்தே சபை அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, இந்த பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை ஜனங்கள் பெற்றுக்கொண்டார்களே, அந்த நிறைவுக்குள்ளாக நடத்தப்படுகிற திருச்சபைகளை பெந்தேகோஸ்தே நாள், பெந்தேகோஸ்தே திருச்சபை என்று சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த பெந்தேகோஸ்தே நாளில் முக்கியமாக வலியுறுத்தப்படுகிற ஒரு வார்த்தை அல்லது ஒரு நபர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு ஏன் தேவை, ஒரு விசுவாசிக்கு ஏன் தேவை என்று ஒரு 3 காரியத்தை நான் வேகமாக உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, வாசிங்க கலாத்தியரின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். கலாத்தியரின் நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். முதலாவதாக இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனோடு கூட நல்ல உறவை ஏற்படுத்துகிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அந்நியராய் இருந்தோம், தேவனை விட்டு பிரிக்கப்பட்டிருந்தோம், தேவனுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்தது. அநேக நேரத்தில் பிசாசு நமக்குள்ளாக குற்றப்படுத்துகிற அந்த அனுபவம் என்னன்னா, நீலாம் கடவுள் பிள்ளையா, இப்படி போய் செய்றிய, இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சுட்டு நீலாம் ஒரு கிறிஸ்தவனா, நீ ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. இப்படி குற்றப்படுத்தி தேவ உறவை நம்மில் இருந்து பிரிப்பவன் பிசாசு. பரிசுத்த ஆவியானவர் அப்படி அல்ல. அவர் நம்முடைய தகப்பன், நம்முடைய பரமபிதா. நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம் நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிறார் என்று சொல்லி அந்த உறவை ஏற்படுத்தி கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென், அல்லேலூயா. அதனாலதான் இங்க கலாத்திய நிருபத்தில் அவர் சொல்றாரு, அந்தபடியே நீங்கள் அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 15-16 வாசிங்களேன். அந்தபடி பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆமென். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து என்ன செய்யறாரு? நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ சாதாரணமான ஆள் இல்லை, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லவருடைய சொந்த சம்பத்து, நீ அவர் பிள்ளை அப்படின்றத யார் சாட்சி கொடுக்கிறா? உள்ளுக்குள்ள இருந்து சொல்லுவார், நீ ஆண்டவருடைய பிள்ளை, பயப்படாத, நீ ஆண்டவருடைய பிள்ளை, அவர் உன் கூட இருக்கிறார், நீ ஆண்டவருடைய பிள்ளை, உன்னால் இதை செய்ய முடியும், நீ தனியால் கிடையாது, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்று இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து உணர்வை கொடுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நம்ம வாசிக்கிறோம். தொடர்ந்து இன்னொரு வசனத்தை நீங்க வாசிங்களேன். இன்னொரு வசனத்தை 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ. அப்ப பாருங்க, முன்னே நீங்கள் என்றார். நீ ஆண்டவருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி தேவ ஜனமா இல்ல, முன்னாடி நீ அடிமைதனத்தின் ஆவியை பெற்றிருந்த, அப்பா பிதாவின் உனக்கு கூப்பிடுறதுக்கு ஆள் இல்ல. தேவனுக்கும் உனக்கும் பிரிவு, பாவம் உன்னை தேவனை விட்டு பிரித்தது, அக்கிரமம் உன்னை தேவனை விட்டு பிரித்தது, பாவத்துக்கு நீ அடிமையா இருந்த. இப்பொழுதோ
நீ ஆண்டவரை அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடுறதுக்கு உரிமையை இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் யார்? பிதாவுக்கும் நமக்கும் நல்ல உறவை ஏற்படுத்துகிறவர். ஆமென், அல்லேலூயா. அதை தான் நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது லூக்கா 11ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை பாருங்க. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைங்களுக்கு நல்லது செய்ய தெரிஞ்சிருக்கும் போது பரமபிதாவானவர் அப்ப அவரிடத்துல வேண்டிக் கொள்ளும் போது யாரை தருகிறாரா? இந்த பரிசுத்தா. ஏன் பரிசுத்தாவியை தருகிறார்? அவர் நமக்கு தகப்பன், பரமபிதா. நாம் கேட்கிற காரியத்திற்கெல்லாம் அவர் நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அந்த உணர்வை இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென், சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவ உறவை நமக்குள்ளாக புதுப்பிக்கிறார். நம்முடைய ஜெப வாழ்க்கையில ஒரு மறுரூபத்தை அவர் உண்டு பண்ணுகிறார். தேவனோடு இருக்கிற அந்த நெருங்கிய உறவை யார்தான் உண்டு பண்ண முடியும்? பரிசுத்த ஆவியானவர் தான். நம்முடைய வாழ்க்கையில வருகிறதான பின்மாற்றங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நிமித்தமாக நம்முடைய மனசாட்சி தேவனை விட்டு பிரிக்கும் போது, குற்ற மனசாட்சி நம்மை தேவனை விட்டு அகற்றும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த உறவை புதுப்பிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஏன் பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் நமக்கு இந்த காலங்களில் கொடுத்திருக்கிறார்? தேவனோடு ஒரு நெருங்கிய உறவுல நீங்களும் நானும் வாழணும், அவரோடு கூட நல்ல தொடர்புல இருக்கணும்னு சொல்லதான் அந்த ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தேவனோடு கூட நல்ல உறவுல இருக்கிறது மாத்திரம் அல்ல, அவரிடத்துல வேண்டிக் கொள்ளும் பொழுது, நம்ம தேவ உறவுல இருக்கும்போது நம்ம எப்படி வேண்டுறதுன்னு கூட அவர் நமக்கு சொல்லி தராராம். அல்லேலூயா. அதுதான் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 24, 26, 27 சீக்கிரமா வாசிங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்கள்ல நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள. பாருங்க, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள. ஆமென். எப்படி ஜெபம் பண்ணணும்னு அவர் நமக்கு சொல்லி தரார். இப்போ ஒரு தகப்பன், பாப்பாவுக்கு அப்பா இருக்கிறாங்க, ஒரு தேவை, சரிங்களா? இது உங்கள் பையனா? சரி, இந்த பையனுக்கு பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், சரியா? வீட்டுக்காரர் எடுத்து கொடுத்துருவாரு, எல்லாம் ரைட்டு. இருந்தாலும் அப்பா ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ அப்பா கிட்ட போய், அன்புள்ள தகப்பனே, நான் இந்த நேரத்திலும் உங்களோடு ஒரு காரியத்தை கேட்க விரும்புகிறேன். என்னுடைய மகனுக்கு இப்படி போய் பேசினா அவர் என்ன பண்ணுவார்? என்னங்கய்யா செய்வீங்க? இப்படி வந்து உங்கள் மகா வந்து கேட்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பிள்ளைக்கு ஏதோ நல்லா தானே இருந்துச்சு. அப்போ நமக்கு அந்த ஜபம் பண்ணுறதுக்குரிய வழியை இவர் தாங்க சொல்லி தராரா? இப்போ நம்ம நிறைய நேரத்தில் பிதா யாரோ நினச்சிட்டு உட்காந்துட்டு எப்படி ஜபம் பண்ணுவோம்? அன்பின் பரலோக பிதாவே அப்படி இப்படிலாம் பேச. ஆவியார் சொல்ல, இல்லை நிறுத்துப்பா, அவன் தகப்பன். அப்பா கிட்ட எப்படி கேட்ப? நீ உரிமையாக என்ன செய்வ? ஆமென். அப்பா, இந்த பையனுக்கு பிறந்தநாள் வருது, என்ன நீங்கள் கண்டுக்காமல் இருக்கிறீங்க? அதெல்லாம் பண்ணுங்க, வாங்க ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க. இப்படி பேசினா ஒரு உரிமை உண்டு. இப்படி தானே பேசிகிட்டு இருக்கோம். என் பிள்ளை திடீர்னு அப்படி வசனம்லாம் பேசுதே அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்தில் என்ன நடக்கும்? நமக்கு ஜெபம் பண்ண தெரியாது. இந்த ஆவியானவர் எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ண நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் நம்முடைய பிதா, தகப்பன். அவரோடு கூட உறவை ஏற்படுத்துகிறது மாத்திரமல்ல, அவரோடு கூட கம்யூனிகேட் பண்ண, தொடர்பு கொள்ள, பேச, அவரோடு கூட நெருங்கி வாழ இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம வாழ்க்கையில ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரத்தில் ஒரு 15 நிமிஷம் பப்பாப்பா பிப்பாப்பான்னு பேசி முடிச்சிடறோம். இல்லைங்க,
அவர் நம்மோடு கூட இருந்து பிதாவோடு கூட நெருங்கி வாழ நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதனால தான் இங்க சொல்ற, எப்படி நீ ஜெபம் பண்ணணும், தேவ சித்தம் என்ன, எப்படி அவர்கிட்ட பேசணும். ஆமென், அல்லேலூயா. ஒரு ராஜா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ராஜா வீட்டில் நமக்கு தகப்பனா இருக்கலாம், ஆனால் அவர் பொசிஷனில் போன பிறகு அங்கே போய் அப்பா அப்படின்னு சொன்னால் எல்லாம் ஒரு மாதிரி என்ன செய்வாங்க. அதே போல தான் இங்கே எஸ்தருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். எஸ்தருக்கு இவன் கணவன் யார், அகாஸ்வேரு ராஜா. ஆனால் அவன் ஆஃபீஸில் போன பிறகு யாரு, இப்போ எஸ்தர் ஒரு விண்ணப்பத்தை அந்த ராஜா கிட்ட சொல்றதுக்கு ஆபீஸ்ல இருக்கும்போது என்ன பண்ணாங்க, அபிஷியலா மூவ் பண்ணாங்க. வீட்டில் இருக்கும்போது அதே மாதிரி செங்கோலை தொட்டு ஒரு உத்தரவு நீங்கள் கொடுத்தால் நான் பேசுகிறேன்னு சொன்னாங்களா. அகாஸ்வேரு ராஜாவே நீர் வாழ்க, நீர் என்றும் வாழ்கன்னு அங்கே பேசல. என் குளத்துக்கு கெடுதல் பண்றதுக்கு இவன் ரெடியா இருக்கிறான், நீங்க நான் செத்தா என்ன ஆகுறது, என் மேல உனக்கு பாசம் இல்லையா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப இந்த ஞானத்தை யார் தருவா? பரிசுத்த ஆவியானவர் தருவார். ஆமென். அந்த ராஜான்ற பொசிஷன்ல ராஜா உக்காந்துக்கிறப்ப அப்பா நீ வந்திருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டனா என்ன ஆகும்? அவனை அடிச்சு கொண்டுறா, அவனை ஒரு பையனா அவன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு, அவரோடு கூட அந்த உறவு. அதான் இங்க நீங்க பாத்தீங்கன்னா பலவீனங்கள்ல உங்களுக்காக பிதா என்ன விரும்புறாருன்னு அந்த சித்தத்தை செய்யறதுக்கு அடுத்த வசனத்தை அப்படியே தொடர்ந்து பெருமூச்சோடு அவர் என்ன செய்யறாரா. ஆமென். அப்ப பெருமூச்சோடு வேண்டுதல் செய்யவும் இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன செய்யறாரு. அப்போ தேவனோடு கூட நெருங்கின அந்த உறவை ஏற்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்துல அவரை ஒரு 15 நிமிஷம் 5 நிமிஷம் அந்நிய பாஷை பேசிட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம போயிடுறோம். இல்லைங்க, இல்லை, இவர் எந்நாளும் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் பிதாவோடு கூட இருக்கிற அந்த உறவை பலப்படுத்துவதற்கு அவர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு என்னது என்று நாம் தெரியாத அநேக நேரங்கள் நமக்கு உண்டு. எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி பேசணும், எப்படி கேட்கணும், இதுக்கு எப்படிக்காக வேண்டிக்கணும், இது எப்படி நம்ம நடக்கணும் அப்படின்ற காரியம் நமக்கு தெரியாது. இவைகளை கற்றுக் கொடுக்கிறவர் அந்த ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் இங்க பார்க்கிறோம், வேண்டிக் கொள்ளுகிறதற்கு அவர் பலன் தருகிறார். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நம்ம ஏறெடுக்கிற ஜெபம் எல்லாம் ஒரு பாரம்பரிய ஜெபமா தான் மாறிடுது. நான் முதலியே உங்களுக்கு சொன்ன மாதிரி அன்புள்ள தகப்பனே நீர் எங்களுக்கு இதை செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம வாசிச்சோன்னா அதுல உயிர் இருக்காது. அதுல உயிர் இல்லாத வார்த்தைகளை சொல்லி ஏதோ ஒரு கடமைக்காக போயிட்டு வர மாதிரி இருக்கும். நிறைய நேரத்தில் நாம் ஜபத்தில் தோல்வி அடைந்து சோர்வடைந்து ஜபிக்கிறதற்கு நம்முடைய வாழ்க்கையில உற்சாகம் வராம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம டிபெண்ட் பண்ணாததுனால தான். நம் பழகினபடி நம்முடைய அனுபவத்தின்படி நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வியாகுலத்தின்படி நம்ம போய் நேரடியாக அந்த தேவனோடு தொடர்பு கொள்ளும் போது நம்முடைய ஜெப நேரங்கள் அதிகமாகாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய துணையை நம்ம தேடாததுனால தான். ஜெபத்தில் நம்ம சோர்ந்து போயிடுறோம். நேற்றைய தினத்தில் இருக்கிறதை ஆவியானவர் இன்றைக்கு நேத்து போலயே ஜெபம் பண்ணணும்னு சொல்ல மாட்டாரு. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை புதிய வழியிலே, புதிய காரியத்தை, புதிய உணர்வுகளிலே, புதிய ரூபத்திலே, புதிய சிருஷ்டியாக நம்மிடத்திலே உருவாகும்படி ஜெபிக்க கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம பழக்கம் என்ன, ஜெபம் தானே பாஸ்டர், ஒரு 100 தோத்திர பலி சொல்லுவோம். அடுத்தது ஏற்கனவே பாஸ்டர் ஒரு 100 பாயிண்ட் கொடுத்துருக்காரு, அந்த பாயிண்ட்டை சொல்லுவோம். ஜெபம் பண்ணி முடிச்சிட்டோம், 1 மணி நேரம் பண்ணிட்டேன், திருப்தியிலேயே நம்ம வாழ்ந்துடுறோம். இல்லை, ஆவியானவரோடு கூட நம்ம இருப்போம்னா அவர் ஆழங்களை அறிந்தவர், சத்தியங்களை அறிந்தவர், ஜெபிக்கக்கூடிய உணர்வை தருகிறவர், ஜபத்திலே உயிரோட்டத்தையும் ஜபத்திலே உணர்வையும் உற்சாகத்தையும் தருகிறவர். அல்லேலூயா. உங்கள் ஜப வாழ்க்கையில் ஒரு உணர்ச்சியெல்லாம் இழந்து போய் இருக்கிறீங்களா? உற்சாகத்தை இழந்து போய் இருக்கிறீங்களா? ஜப வாழ்க்கையில் அந்த உயிரே இல்லாத மாதிரி இருக்குது. ஏதோ கடமைக்குன்னு போனோம், ஜபம் பண்ணோம், வந்தோன்ன மாதிரி என் வாழ்க்கை இருக்குதுன்னு யோசிக்கிறீங்களா? உங்கள் ஜப வாழ்க்கை மறுபடியுமாக மறுரூபமாகணும்னு சொன்னால் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியா வித்தவுட் அ ஹெல்ப்பர்
He is the comforterன்னு போட்டிருக்கு. அவருடைய உதவி இல்லாம நம்ம நிறைய நேரத்தில் ஜெபிக்க பழகுனதுனால அந்த ஜெபம் ஒரு பாரம்பரிய ஜெபமாய் மாறிவிட்டது. அந்த ஜெபம் ஒரு எழுத்துப்பூர்வமான ஜெபமாய் மாறிவிட்டது. ஏதோ ஒரு இடத்துல அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம லிமிட் பண்ணதுனால பரிசுத்த ஆவியானவர் முழுவதுமாக அந்த தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவிலே பலப்படுவதற்கு அவரால் என்ன செய்ய முடியல, நமக்கு உதவி செய்ய முடியல. ஆமென். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக ரட்சிப்பின் நிச்சயத்தை கொடுக்கிறவர். ஆமென். நம்ம பிள்ளை என்கிற அந்த உணர்வை கொடுக்கிறது மாத்திரமல்ல, நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் இவ்வுலகத்தின் வாசிகள் அல்ல, பரலோகத்துக்கு சொந்தமானவர்கள். எத்தனை பேர் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? சில பேர் பாதி கத்துக்குறீங்க, என்னவோ சொல்றீங்க பாஸ்டர். ரட்சிப்புனா என்ன? மீட்பு. எதுல இருந்து மீட்பு? இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து நான் மீட்படைஞ்சிருக்கிறேங்க. ஆமென். ஒருவேளை இந்த ரட்சிப்புல கொஞ்சம் சந்தேகமா இருந்தால் கடகடன்னு ஒரு 8 பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. இது நமக்கு தேவை. 1, முதல் காரியம், எழுதுறவங்க எழுதிங்க, அடிக்கடி வாசிச்சு பழகிறது நல்லது. இயேசு என் பாவத்தை மன்னித்து எனக்குள் இயேசு இருக்கிறார் அப்படின்ற உணர்வு இருக்குதா? இல்லைங்க, சர்ச்சுக்கு போறப்ப தான் இயேசு இருப்பார், அதுக்கப்புறம் எங்க போயிடுவார் அப்படின்னு இருந்தா இன்னும் ரட்சிப்பு நமக்கு ஒரு கேள்விக்குறி தான். 2வது, பாவத்தின் மீது ஒரு வெறுப்பு, பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை நமக்குள்ள இருக்கான்னு பார்க்கணும். பாவம்னா என்னது? போன வாரம் நான் சொன்னேன். பாவம்னா என்னது? போன வாரம் தான் சொன்னீங்க. செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பது பாவம். சிம்பிள், அவ்வளவுதான். பாவம்னா என்ன? எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சா பாவம். எதெல்லாம் செய்யக்கூடாது? திருடக்கூடாது, பொய் பேசக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, அதெல்லாம். சினிமா பார்க்கக்கூடாது. ஒரு அள்ளியே சொல்லுங்க பார்ப்போம். அட கடவுளை, இது முதலியே தெரியாதே. அப்போ சினிமா பார்க்கக்கூடாது, சினிமா பாடல்களை கேட்கக்கூடாது. இதெல்லாம் நமக்கு என்ன பயன்? சினிமா பாட்டை கேட்கும்போது, பாஸ்டர் இந்த பாடலை நான் கேட்டேன் பாஸ்டர், எனக்குள்ள அவ்வளவு ஒரு உற்சாகம் வந்துருச்சு பாருங்க. அப்படி சோர்ந்து போய் இருந்த நான் எடுத்து எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். எதனா ஒரு பாட்டு அந்த மாதிரி இருக்குதுங்களாங்க? சினிமாவில் வன்முறையையும் இச்சைகளையும் தான் என்ன செய்யறான்? தூண்டுகிற பாடல்கள். ஆமென். ஆனால் பாடல், நம்ம ஆண்டவுடைய பாட்டை கேட்கும்போது அந்த ஒரு வரி நம்மளை பலப்படுத்தும், சோர்வுகளை மாற்றும், உற்சாகப்படுத்தும். அதனால தான் ஆண்டவர் பாட்டை கேளுங்கன்னு நம்ம என்ன பண்ணுறோம், சொல்கிறோம். நிறைய நேரத்தில் அந்த சினிமாவை பார்த்து, எதுக்கு சொல்கிறேன்னா, திடீர்னு விசிட்டிங் போகிறப்ப பாட்டு ஓடும், டப்புன்னு ஆஃப் பண்ணுவாங்க, டப்புன்னு ஆஃப் பண்ணுவாங்க. அப்புறம் உள்ளே போனால், பாஸ்டர் ஒரே சண்டை பாஸ்டர், எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கிறாரு பாஸ்டர். பின்ன என்ன நடக்கும்? அதுதான் நடக்கும். ஏன்னா சீரியலில் நீ எதை பார்க்குறியோ அதுதானே வீட்டில் நடக்கும். எதில் நம்ம இப்போ பைபிளில் இருக்கிறத வாசிச்சோன்னா வேதத்தின்படி அங்கே நடக்கும். அல்லேலூயா. அப்போது நம்ம வாழ்க்கையில் செய்ய வேண்டதை அது இது இருக்கான்னு பாருங்க. பாவம் செய்து விட்டால் குற்ற உணர்வு வருதா? ஒரு சில பேர் இதெல்லாம் என்ன தப்பு சார், சினிமா பாட்டு கேட்கறதுல என்ன தப்பு, ஸ்டேட்டஸே வச்சுருப்பாங்க நம்ம ஆளுங்க. மனைவிக்கும் அவருக்கும் பிரச்சனை. அப்புறம் என்ன பண்ணுறாரு, ஸ்டேட்டஸில் வச்சு அவர் அன்பை தெரியப்படுத்துறாரு. நீ இல்லாமல் நான் எங்கே போவேன், நான் தனியாக இருந்து என்ன பண்ணுவேன், அதை ஃபோன் பண்ணி பேசியா, அதை ஃபோன் பண்ணி உன் அன்பை வெளிப்படுத்தி நேராக போய் பேசு. ஸ்டேட்டஸில் வச்சு உலகத்துக்கே அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சினிமா பாட்டை வச்சு விடுறது இல்லை. இப்போ அந்த மாதிரி செஞ்சால் உணர்வே இல்லாமல் இருக்கிறாங்க நம்ம ஆளுங்க. அதை பற்றி கவலையே படுறதில்லை. ஆமேன். சந்தோஷமாக வந்தாலும் சினிமா பாட்டு, பிறந்த நாளுக்கு சினிமா பாட்டு. தெரிஞ்சு வைக்கிறாங்களா தெரியாமல் வைக்கிறாங்களா நமக்கு என்ன செய்ய மாட்டேனுது, தெரிய மாட்டேனுதுலாம் பார்த்துக்கிட்டு நம்ம சகிக்கிறோம். ஒரு சில பேர் அதனால தான் பிளாக்கும் பண்ணிடுறாங்க. பாஸ்டர் இதெல்லாம் பிரச்சனை எதுக்கு நமக்கு, நம்ம சுகபோகமாக இருப்போம்டா. எப்படியா இருந்தாலும் எங்களுக்கு 4 ஃபோன் இருக்கு, ஏதாவது ஒரு ஃபோனில் வந்துடும். அப்போ இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துங்க. பாவம் செஞ்சுட்டு, பாவம் மனிதர்களாக இருக்க நம்ம பலவீனம் உள்ளவங்க செஞ்சாலும் அதிலிருந்து எழுந்திக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஆமேன். ஜெபம் பண்ணாமல் வருஷ கணக்கில் இருந்துட்டு இருந்தால் நீ ரட்சிப்பை இழந்துட்டேன்னு அர்த்தம்.
வேதத்தை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தூக்கிட்டு வந்துட்டு பாஸ்டர் சொல்கிற 2 வசனத்தை பார்த்துட்டு போன ரட்சிப்பை இழந்துட்டேன்னு அர்த்தம். ஆமேன். உனக்கு வேலை இல்லாதப்ப, வீட்டில் சும்மா இருந்தப்ப இந்த வேதம் தான் உனக்கு மகிழ்ச்சியாக இருந்து, இப்போ வேலை கிடச்ச உடனே இது எங்கே போயிடுச்சு? எங்கேப்பா போச்சு? வீட்டு சவுத்து மேலே இருக்குதா இல்லையா? அப்போ வீட்டு சவுத்து மேலே போயிடுச்சு. இப்போ அந்த மாதிரி வேதத்தையே வாசிக்காமல் உணர்வில்லாமல், டே பாவி மனுஷா அந்த பைபிள் பேசணும், நீ வேலை இல்லாமல் இருந்தப்ப நான் இது தானே வாசிச்சுக்கிட்டு இருந்த, இப்போ வேலை வந்த பிறகு எனக்கு கண்டுக்கவே மாட்டேன்றியே அப்படின்னு ஒரு உணர்வே இல்லாமல் போயிட்டு வந்துட்டு இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரட்சிப்பை இழந்துட்டீங்க. ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்தை என்ன பண்ணிட்டீங்க? விட்டுட்டீங்க. அடுத்தது, உலக நண்பர்களோடு உள்ள தொடர்பை காட்டிலும், இப்போ உலக நண்பர்கள், இப்போ உதாரணத்துக்கு இங்கே எல்லாம் பரவாயில்ல, நீங்கள்லாம் இங்கே வந்து ஒரு திருமணத்துக்கு வந்தீங்க, இப்போ திருமணத்துக்கு போகிறீங்களா இல்லைன்னா முடிச்சிட்டிங்களான்னு தெரியல. டைம்லாம் பார்த்துட்டு இருந்தால் பார்த்தா முடிச்சிடுவோம், 11:00க்கெலாம் முடிச்சிடுவோம், கவலைப்படாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வந்து அட்டன் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். காலையில் அங்கே ஒரு தம்பி வந்திருந்தார், அவரும் ஒரு திருமணத்துக்கு வந்தார். வாரம் வாரம் திருமணம் வச்சா நல்லா தான் இருக்கும் எங்களுக்கும். ஒவ்வொரு ஆட்கள் நமக்கு புதுசு புதுசாக வர்றதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கு. அல்லேலூயா. இப்போ பாருங்க, அப்போது நம்ம உலக நண்பர்கள் திருமண வீட்டோடு நம்ம வாழ்க்கையை முடிச்சிடாமல், நேரத்தை முடிச்சிடாமல் அங்கே ஒரு ஆராதனையில் போய் நம்ம அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு தேடி நம்ம போகிறோம் பார்த்தீங்களா? தேவனுடைய பிள்ளைகளோட ஒரு ஐக்கியம் வேணும்னு யோசிக்கிறோமா? அது இல்லாமல் இருக்கும்போது ஒரு தவிப்பு ஏற்படுதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது. எதை செய்தாலும் தேவனுடைய அன்பிற்காய் தியாகமாய் செய்கிற அந்த உணர்வை கர்த்தர் நமக்கு என்ன செய்யணும்? ஆத்தும ஆதாயத்தை குறித்த ஒரு பாரம் நமக்குள்ளே இருந்ததுன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோன்னு அர்த்தம். ஆமேன். இதெல்லாம் எதுவும் இல்லைன்னா ஒரு ரட்சிப்பு ஒரு கேள்விக்குறி தான். என்ன கேள்விக்குறி? இன்னைக்கு ஆண்டவர் வந்தால் ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு நான் ஆயத்தமா, பரலோகம் போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேனா அப்படின்றத, இது எதுக்கு நம்ம கிறிஸ்தவங்களாக வாழ்கிறோம் சொல்லுங்க? எதுக்கு வாழ்கிறோம்? மரித்தால் அவரோடு கூட போய் என்ன பண்ணணும், இதுதான் அல்டிமேட் நோக்கம். இந்த உலகத்தில் அவர் நன்மைகளை தரார். ஆமேன். ஸோ இதை எல்லாத்தையும் செய்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சுருக்கிறார்? இந்த ரட்சிப்பு நம்ம இருக்குதான்னு பார்த்து. ஆமேன். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவார். ரட்சிப்பின் நிச்சயத்தை பரிசுத்த ஆவியானவர் தருவார். ஆமேன். 2வது, நம்ம மேலே இருக்கிற திட்டத்தையும் அந்த திட்டத்தை நிறைவேற்றவும் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். முதல்ல நான் சொன்ன தேவ உறவை அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுக்கிறார். 2வது, நம்ம மேலே இருக்கிற தேவ நோக்கத்தை வெளிப்படுத்தி அதை செய்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். ஆமேன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்களுடைய நோக்கம் என்ன, ஏன் வாழ்கிற அப்படின்னு சொல்லி ஒரு வாலிபனை கேட்டால், ஏன்னா வாலிப வயசுலேருந்து அவங்க ஒரு பர்பஸை நோக்கி என்ன செய்கிறாங்க? போய்கிட்டு இருக்கிறான். ஒரு 25 வயது வாலிபனை நீங்கள் கேட்டிங்கன்னா 5 காரியத்தை சொல்லுவா. எல்லாம் இப்படி கை வைங்க. 1 சொல்லுங்க. 1, அழகான மனைவி, அழகான கணவன். 2வது போயிடாதீங்க, 1 தான். அவங்ககிட்ட கேளுங்க, 25 வயசுக்கு மேலே கேளுங்க, ரொம்ப அழகா அறிவா இவர் எப்படி இருப்பார் அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் அவருக்கு என்ன வேணும்? உண்மையா இல்லையாப்பா? நீங்கள் வேணா போய் கேளுங்க, ஒரு 20 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, உங்களுடைய லைஃப் ஃப்யூச்சர் என்ன வேணும்? நல்ல அழகாக ஒரு பிள்ளை வேணுங்க, நல்ல அழகாக ஒரு பையன் வேணுங்க, ஹேண்ட்ஸமாக வேணுங்க. ஃபஸ்ட்டு உலகத்தில் இருக்கவங்க, உங்களை பற்றி நான் பேசலை, உலகம் வெளியில், சரிங்களா? வெளியில் இருக்கிறோம். நீங்களாம் வந்து எல்லாம் கல்யாணத்தை பண்ணி மாற்ற முடியாது, வேறு வழி கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி மாட்டினது தான். 2வது, 2 காட்டுங்க. 2 பிள்ளைகள், அது பொண்ணு 1 ஆண் 1 இருந்தால் நல்லாயிருக்கும். 2 ஆம்பளையா பிறந்துச்சுன்னா அதுவும் கொஞ்சம் கவலையாக தான் என்ன செய்யும், அதுக்கு அடிச்சுக்கிறது பொறுத்துக்க முடியல. ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு ஒரு ஆணுகள்னா 2 பிள்ளைங்க. என்னது? 2 பிள்ளைகள். 3வது, இந்த 3 பேருக்கும் 3 பிளாக் ஹவுஸ். பையனுக்கு 1, பொண்ணுக்கு 1,
எங்கள் 2 பேர் அப்பா அம்மாவுக்கு ஒன்று. 3 பிளாக் ஹவுஸ். உண்மையா இல்லைங்களா? 4 என்னதுன்னா ஒரு 4 வீலர். 4 என்னது? 5 வந்து 5 டிஜிட் சேலரி. என்னது? 5 டிஜிட் சேலரி. சரியா? இப்போ 5 டிஜிட் சேலரினா எவ்வளோ? முட்டை மட்டும் 5 டிஜிட், 0 மட்டும் 5 டிஜிட்னா எவ்வளோ? இதுக்கு தான் ஓடுறாங்க. நீங்க கேளுங்க, எதுக்குடா மாங்க படிக்கிற? இதுதான், இந்த 5 தான் இருக்கும். அதனால தான் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22, 23 வாசிச்சீங்கன்னா, இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். ஆமென். இவைகள் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம் என்று என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது சொல்லுங்க, அப்பொழுது 5 கிடைக்கும். சொல்லுங்க, 5 கூட கொடுக்கப்படுவோம். பார்த்துங்க. ஏன் பாஸ்டர் கொஞ்சம் குறைக்கிறீங்க? 5 கூட கொடுப்பார். அல்லேலூயா. 5 கொடுப்பார். ஆமென். ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க, இந்த 5 தேடி இருக்கிறதையும் விட்டுட்டு உட்காந்துருக்கிறாங்க. இல்ல 5 டிஜிட்டை தேடி போய் இருக்கிற டிஜிட்லாம் குறைஞ்சிட்டே வருது. நடக்குதா நடக்கலையா? சரி, ஓகே. அப்ப பாருங்க, இந்த இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும், கூட கொடுக்கப்படும். அப்ப அஞ்ஞானிகள் யார்? கடவுளை அறியாதவங்க. கடவுளை அறியாதவர்கள் இதெல்லாம் என்ன செய்யறாங்க, நாடி என்ன பண்றாங்க, தேடுறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மேல் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். யோசேப்பின் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருந்தார். நீங்க வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 44வது அதிகாரம் 45வது அதிகாரம் 7வது வசனம். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆமென். 37வது அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது இந்த யோசேப்பின் வாழ்க்கையில் இருக்கிற திட்டத்தை ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். சொப்பனத்தின் மூலமாய் இந்த ஆண்டவர் இவனுக்கு 17 வயசுல அவனுக்கு என்ன செய்யறாரு, வெளிப்படுத்துகிறார். இவன் தகப்பனுக்கு இவன் மேல ஒரு திட்டம். என்ன திட்டம்? எப்படின்னா, இந்த யோசேப்பு ரொம்ப அழகான பையன், இவன் ரொம்ப செல்லமான பையன், நேசகுமாரன், பிரியமானவன், இவன் யான் கூடவே என்ன செய்யணும், இருக்கணும். இந்த தகப்பன் தன்னுடைய அன்பினால அவனுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்து இந்த யோசேப்பு எப்பொழுதும் என்ன செய்யணும், யான் கூட இருக்கணும். இது யாருடைய திட்டம்? அவங்க அண்ணன்மாருக்கு ஒரு திட்டம் வச்சிருந்தாங்க. இவன் இருந்தா நம்ம பொழப்பு என்ன செஞ்சிடும், காலி ஆயிரும். இவனை க்ளோஸ் பண்ணோண்டான்னு ஒரு திட்டம் வச்சிருந்தான். இது யாருடைய திட்டம்? கூட பிறந்தவன் திட்டம். தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார், இவனை தேசங்களுக்கு, ராஜ்யங்களுக்கு, உலகத்திற்கு பராமரிப்பாய் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி. நீங்க எந்த திட்டத்தில் இருக்க விரும்புறீங்க? உங்க வாழ்க்கையில உங்க திட்டம் நடக்கணுமா, அல்லது உங்க அப்பா அம்மா உங்களை விரும்புற மாதிரி நடக்கணுமா, இந்த சமுதாயம் உங்களை நினைக்கிற மாதிரி நீங்க இருக்கணும்னு விரும்புறீங்களா? தேவன் உங்களுடைய வாழ்க்கையோட திட்டத்தை வெளிப்படுத்த விரும்புறீங்களா? அல்லேலூயா. இந்த 17 வயதுல இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த யோசேப்பின் வாழ்க்கையில அவனுடைய திட்டத்தை குறித்து அறிவித்தார். அறிவிச்சுட்டு அப்படியே போயிட்டாரா? அப்படியே அவர் போவே இல்லை. நீங்க வாசிச்சு பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 38வது வசனம். சீக்கிரமா வாசிங்க. பாருங்க, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? அல்லேலூயா. 17 வயசுல இந்த பரிசுத்த ஆவியானவருடைய துணையினால சொப்பனத்தை, தரிசனத்தை பெற்றுக்கொண்ட அந்த யோசேப்பு
பல நெருக்கங்களோட, பல உபத்திரவங்களோட, பல போராட்டங்களோட போகும்போதும் அந்த பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு விலகவில்லை. அல்லேலூயா. இந்த நோக்கத்துக்கு நேராக அவனை கர்த்தர் நடத்துகிறார். பலவீனத்தில் அவனை தாங்குறார், உபத்திரவத்தில் அவனை தாங்குறார், சோர்வில் அவனை தாங்குறார். பாவம் அவனை நெருங்கி வரும் பொழுது பாவத்தை விட்டு விலகி ஓடும்படியான ஒரு உற்சாகத்தை, உணர்வை, தைரியத்தை இந்த பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். அதே பரிசுத்த ஆவியானவர் எந்த நோக்கத்திற்காக இந்த யோசேப்பை அந்த குடும்பத்தில் இருந்து எடுத்தாரோ அந்த நோக்கத்தை முற்றிலுமாக நிறைவேற்றினார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நோக்கத்தை, திட்டத்தை வச்சிருக்கிறார். ஆமென். ஒவ்வொருவரும் ஒரு நோக்கத்தினாலே உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த உலகத்தின் மனிதர்களைப் போல இந்த 5 காரியத்துக்காக ஓடி தேவ நோக்கத்தை நீங்க விட்டுறாதீங்க. ஆமென். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம இந்த உலகத்தின் காரியத்திற்காகவே ஓடி தேவ நோக்கத்தை மறந்துடுறோம். தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்ய உங்களை அழைத்திருக்கிறார். பெரிய நோக்கத்தை உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா. ஜான் வெஸ்லி என்கிறதான ஒரு எழுப்புதல் வீரர் 18ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். அவரை குறித்து சொல்லும்போது 1000 திருச்சபைகளை உருவாக்கி இருக்கிறார், 40,000 பிரசங்கம் பண்ணியிருக்கிறார், 2000 புத்தகத்தை எழுதியிருக்கிறார். ஆமேன். நம்ம ஒரு சபையை உருவாக்குறதுக்குள்ள பாதி உயிர் போயிருது. அங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ள அட போடா ஒரே இடத்துல நடத்திட்டு போயிடலாம் போல் இருக்கேன்னு ஆயிடுது. 1000 சர்ச்சு. என்னடா இது? அப்படியே வரலாறு படிக்கும்போது எப்படி தான் 18ஆவது நூற்றாண்டுனா 1701 வருஷம் நினைக்கிறேன் அவர் பிறந்தது. 81 வருஷம் உயிரோடு இருந்துருக்கிறார். ஆமென். இப்போ இவ்வளோ பெரிய இவ்வளோ ஊழியத்தை அவர் செஞ்சிருக்கிறார். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய தாயார். அந்த அம்மாவுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னா 19 பிள்ளைங்க. எத்தனை? ஒரு இதில் 20ன்னு சொல்லுது, ஒரு இதில் 19. நம்ம இருக்கிற 2 பார்க்குறப்பயே பாஸ்டர் முடியல, 1 பார்க்குறப்பயே ஐயோ 19 பிள்ளைங்க. 19 பிள்ளைகளுக்கு இவங்க தான் சண்டே ஸ்கூல் டீச்சர். பரவாயில்ல, ஒரு பெரிய சர்ச்சை நடந்திருக்குது. அல்லேலூயா. அந்த அம்மாவை தான் பற்றி நிறைய போட்டிருக்கிறாங்க. சூசன்னா வெஸ்லி. நீங்கள் சும்மா யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். எங்கே நமக்கு அதுக்கெலாம் நேரம் இருக்குன்னு. எப்படி முருங்கைக்காயை அவரைக்காயை மாற்றுவது, எப்படி மீன் குழம்பை மட்டன் குழம்பாய் மாற்றுவது, இப்படி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். ஃப்ரீயாக இருக்கப்போ கொஞ்சம் அந்த மிஷினரி ஸ்டோரிஸ்லாம் என்ன செய்யுங்க, இப்போ சும்மா அப்படி பாருங்கள். போன வாரம் ஏமி கார்மைக்கல் அவங்கள பற்றி நான் அப்படியே பார்த்தேன். ஏமி கார்மைக்கல் திருநெல்வேலியில் டோனாவூரில் பெரிய ஊழியத்தை செஞ்சுருக்காங்க. இது வெளிநாட்டுக்காரங்க, அயர்லாந்து அவங்களுடைய சொந்த ஊர். அவங்களுக்குள்ள ஒரு பாரம், சின்ன பிள்ளைகள் மத்தியில் தான் ஊழியத்தை அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போது அங்கேருந்து ஆரம்பித்து அயர்லாண்டிலேருந்து ஜப்பான் போய் அங்கே உடல்நிலை சரியில்லாமல் திருப்பி இந்தியாவுக்கு வந்து பெங்களூர்லேருந்து போய் அவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை கர்த்தர் அவங்க உள்ளத்தில் ஏற்படுத்தியிருக்கார். என்னென்னா அந்த நாட்களில் இருந்த அந்த தேவதாசி முறை, சின்ன பிள்ளைகளெல்லாம் கொண்டு போய் கோயிலில் என்ன செஞ்சிருவாங்க, விட்டுருவாங்க, வேசிகளாக மாறுபடி விட்டுடுவாங்க. ஒரு பிள்ளை ஓடி வந்து இவங்க காலை பிடிச்சிக்கிச்சு, அம்மா என்னை காப்பாற்றுங்கன்ட்டு. அப்போ தான் இவங்க ஒரு முடிவு பண்ணாங்க, இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நம்ம ஏன் அவங்களுக்கு கல்வி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போய் கல்வி கொடுத்து அவர்களை அப்படி இன்னும் ஸ்கூல் இருக்குது. ஆமேன். அவங்க வாழ்ந்ததில் 25 வருஷம் படுத்த படுக்கையாக இருந்திருக்கிறாங்க. 75 இயர்ஸ் தான் அவங்க இறந்ததுன்னு நினைக்கிறேன். 25 வருஷம் படுத்த படுக்கையாக இருந்து பல புத்தகங்கள் அவங்க எழுதியிருக்காங்க, அந்த ஊழியத்தை அவங்க செஞ்சுருக்காங்க. நமக்கு கை கால் கொஞ்சம் இழுத்தாலே போதும், இன்றைக்கி சாயந்தரம் ஊழியம் வேணாம் பாஸ்டர் இல்லை, இப்படிலாம் செஞ்சதுனால தான் இன்றைக்கி நம்ம இங்கே உட்காண்ட்ருக்குறோம். இவங்களாம் செய்யலைன்னா நம்ம எங்கே இருந்திருப்போம்? ஆனால் அவங்க தியாகத்தில் நம்ம வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஊழியம் செய்ய ஆட்கள் என்ன செய்யலை? இல்லை. தேவ திட்டம், யோசேப்பின் வாழ்க்கையில் தேவ திட்டம். இதை ஜான் வெஸ்லி அவர் வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் நிறைவேற்றுறதுக்கு இந்த அம்மா எல்லார் தலையிலையும் எத்தனை மணி ஆனாலும் கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்களாம். குறிப்பாக இந்த ஜான் வெஸ்லிக்கு தான் ரொம்ப அதிகமாக ஜெபம் பண்ணுவாங்க. ஆமேன். அல்லேலூயா. ஏன்னா இவர் தான் ரொம்ப சேட்டக்கார ஆள் போடுறது.
இவரை கர்த்தர் வல்லமையாக என்ன செஞ்சார். நீங்கள் நினைக்கலாம், நான் ஒரு சகோதரி, நான் ஒரு வயசாயிருச்சு, ஒரு தாயாக இருக்க, நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் தேவையில்ல. உன் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணு. கர்த்தர் உன் பிள்ளைகளை தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. குடும்பத்துக்காக கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. மணிக்கணக்காக முழங்கால் போட்டு அந்த பிள்ளைகளுக்காக ஜெபித்தார்கள். அவர்கள் தேசத்திலே எழுப்புதலை கொண்டு வந்தார்கள். ஆமென். அல்லேலூயா. ஒரு திருக்குறள் ஞாபகம் வருது. ஒரு தாய் தன் பிள்ளையை ஈன்ற போது வருகிற சந்தோஷத்தை பார்க்கிலும் அவனை சான்றோன் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ தான் அவளுக்கு என்ன செய்தான். அதே போல் நம்ம பிள்ளைங்களை பெற்றெடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சந்தோஷத்தை பார்க்கலாம். நான் இந்த ஸ்கூலில் படிக்க வச்சேன்னு அப்படின்ற ஒரு பெருமையை பார்க்கலாம். அவன் தேவனுக்காக நிற்கிறாங்கங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை உடைய ஒரு தாயாக நீங்கள் இருக்கணுமா? என்ன பண்ணும் சொல்லுங்க. இப்போ உங்கள் வாழ்க்கையில் தேவ திட்டம் இருக்கா இல்லையா? உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் சமுதாயத்தை. அப்போ எனக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்துடணும். நிறைய பெரிய பொறுப்பு நிறைவேறிடுச்சு, ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்துடணும். இனி எனக்கு என்ன பாஸ்டர் இருக்குது? இப்போ இதுக்காகவா நம்ம இருக்கிறோம்? பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நான் பேர பிள்ளையும் பார்த்துட்டேன் பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க, நான் போய் சேர்ந்துடணும். இனி நான் இருந்து என்ன பண்ண போகிறேன்? இல்லையா, இல்லை. உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ள இருந்த அந்த விசுவாசத்தை தீமோத்தேயுக்குள்ள பார்க்கிறேன்னு பவுல் சொல்றார். விசுவாசத்தை கடத்துகிற ஒரு ஊழியத்தை கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறார். இன்னைக்கு நம்ம அந்த 5 டிஜிட்ல 5 காரியத்துல இருக்கிறதுனால தான் கர்த்தருடைய திட்டம் என்ன நமக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம எல்லாத்தையும் சாதிச்ச மாதிரி சீக்கிரம் போய் சேர்ந்துரும். அவர் எடுக்கவே மாட்டார். உங்க வாழ்க்கையில நீங்க அவர் சித்தத்தை நிறைவேற்றுற வரைக்கும் உங்களை போட்டு உழுக்குன்னு உழுக்கி அவர் செய்ய வேண்டியதை செய்யாம உங்களை கூப்பிட மாட்டார். அல்லேலூயா. இப்போ 2 திட்டத்தை கொடுக்கிறவர் மாத்திரம் அல்ல, அதை நிறைவேற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். யோசேப்பின் வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை கொடுத்தாரு, அதை நிறைவேற்றினார். ஆமென். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலே அதை செய்ய அவர் போதுமானவர். 3வது ஒரே ஒரு காரியம், இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய காயங்களை ஆற்றுகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். இருதயம் நறுங்குண்டவர்களையும் போதும். 61 ஏசாயா 61:1 இப்படி சொல்லி இருக்கிறார், தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலை. ஆமென். அப்போ காயம் கட்டுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தேவன் நம்மை பரிபூரணமாய் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர், முற்றுமுடிய நம்மை ரட்சிக்கிறவர். ஆவி, ஆத்மா, சரீரம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம், யோபுவின் வாழ்க்கையில் அவன் எப்படியெல்லாம் காயப்பட்டான். பொருளாதார ரீதியாக காயப்பட்டான், மென்டலி, பிசிக்கலி, எமோஷனலி. இன்னைக்கு சாத்தான், இந்த உலகம் நம்மை நம்முடைய வாழ்க்கையில 3 விதத்தில் நம்ம காயப்படுத்துகிறது. ஆத்மாவில், ஆவியில, சரீரத்தில் இருக்கிற காயங்களுக்கு டாக்டர் மருந்து கொடுத்துறாரு. ஆத்மாவில் ஏற்படுகிற அந்த காயம், ஆவியில ஏற்படுகிற அந்த காயம், அதை ஆற்றப்படுவதற்கு பல இடத்தை நம்ம தேடி திரிகிறோம். அல்லேலூயா. ஆவியில ஏற்படுகிற அந்த காயம், உன்னத பாட்டில் நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அங்கு என் நேசரை நான் தேடினேன், காவலாளிகள் என்னை காயப்படுத்தினார்கள்.
ஆண்டவரை தேடி அங்க இங்கன்னு இந்த அம்மா ஓடுது. அங்கு நகரத்தில் கண்ட காவலாளிகள் என்னை காயப்படுத்தினார்கள். அல்லேலூயா. இந்த இடத்துல போனா ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்துருவாரா, இந்த இடத்துல போனா எனக்கு கடவுள் வார்த்தை கிடைக்குமா, இந்த இடத்துல போனா எனக்கு விடுதலை கிடைக்குமா என்று ஆண்டவரை தேடி அலைகிற ஒரு கூட்டம் என்ன செய்கிறது? இன்றைக்கு இருக்கு. ஆனால் போகிற இடமெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற காயங்களை ஆற்றுவதற்கு ஆள் இல்லை. எங்கேயும் போத்தாவல்ல, அந்த ஆவியானவர் காயங்களை ஆற்றுவார். அல்லேலூயா. அந்த ஆவியானவர் இந்த 3 இடத்துல நம்ம காயப்படுறோமா, ஆவியில, ஆத்மாவில், சரீரத்தில் பரிபூரணமான விடுதலையை அந்த பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். ஏதோ ஒரு ஏரியாவில் மட்டும் ஆண்டவர் உனக்கு காயத்தை ஆற்றுகிறவர் அல்ல. அந்த வியாதியில இருந்த ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தார் என்று பிசிக்கலா சுகமாக்குகிறவர் அல்ல. எல்லா விதத்திலும் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம் காயங்களை ஆற்றி அவர் நம்மை தேற்றுகிறதற்கு வல்லமையுடையவர். இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆவியானவரோடு இணைந்திருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில், பெந்தெகோஸ்தே நாளில் ஆவியானவருடைய துணையை நம்ம தேடுவோம். ஆவியானவரோடு கூட இணைந்திருப்போம். ஆவியானவரோடு கூட வாழுகிறதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் அவர் நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியத்தை செய்ய அவர் போதுமானவர். நம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு சில நிமிடங்கள் கேட்ட அந்த வார்த்தைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக, ஒருவேளை ஆவியானவருக்கு முக்கியம் கொடுக்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துங்க. ஆண்டவரே, உம்மிடத்துல நாங்கள் வரோம்ப்பா சொல்லி வேண்டிக் கொள்ளுங்க. ரீபாலா காபா ராபாலாபா. ஹல்லேலூயா. எல்லாருமே ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் வந்திருக்கிறோம். ஆவியானவர் நம்மை நிரப்புவதற்கு அவர் போதுமானவர்.